குடிக்கும் போது வெளியே தெரிஞ்சுங்க பாருங்க, வெளியே தெரிஞ்சுங்களா என்னடா கத்திருக்கிறாங்க. சந்தியாவது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சந்தியாவது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரான்ச்சைஸ். ஜிம்முக்கு போகிறோம், அப்புறம் டயட் எடுக்கிறோம். இதெல்லாம் மட்டும் இருந்தால் உடம்பு ஃபிட் ஆகிடுமான்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா காலையில் எழுந்து மார்னிங் ஆனால் வாக்கிங் போகணும். அதனால் நான் இன்றைக்கி மார்னிங் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு என் மச்சான் மோகன் அவன் வந்து மாமா நான் காலையில் ஒரு 6 மணிக்கே ஷார்ப்பாக வந்து வீட்டு வாசல் நிற்பேன் மாமா. காலையில் 6 மணி ஆனால் உன் வீட்டு வாசலில் நான் நிற்பேன் மாமா. அப்படி ரொம்ப சூப்பராக பேசினான். ஆனால் மணி 6:15 மேலே ஆயிடுச்சு, இன்னும் வரல. கேட்டால் தோ வந்துட்டேம்மா, தோ வந்துட்டேம்மா, தோ வந்துட்டேம்மான்னு சொல்லினே இருக்கிறான். நான் என்னன்னு சொல்கிறது? இதோ அண்டவலை ஐயா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஆள் ப்ரொஃபஷ்னல் பாருங்களேன். ஷூ இல்லை, பேக் இல்லை. சார் என்ன நீங்கள் ஒன்றில் வாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ ப்ரொஃபஷனலாக வந்திருக்கீங்க? என்ன காரணம் இது? மக்களுக்கு பிடிச்சது அதுதான் சார், ஆடியன்ஸுக்கு பிடிச்சது அதுதான். நீட்டாக இருக்கணும் ஜிம்மில். நாங்கள் எங்கள் ஆள் தான் வந்து எங்கள் ஜிம் பார்ட்னர். ஏன்னா வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் நாங்கள் இருப்போம். சொன்னால் பாரு, நான் வந்துடுவோம் மாமா. ஒரு 6 மணிக்கே வந்து ஸ்டான் நிற்பேன். பால்காரன் கூட அப்படி நிற்க மாட்டான். வீட்டு வாசலில் நான் நிற்பேன்னா கொஞ்சம் ஒரு கால் அவுட் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகே, அது கால் அவுட் சொல்லுங்கள், நம்ம மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இல்லை, கால் அவுட் தண்ணி வரல, அதான் தண்ணி வீட்டில் கீழே வந்து தண்ணி எடுத்துன்னு வந்து மேலே அடிச்சு காலாம் போயிட்டு கைவிட்டு வரணும்ல, அதனால் டைம் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம இன்றைக்கி இப்போ எங்கே போகிறோம்? பீச்சுக்கு போயிடுவீங்களா? பீச்சுக்கு சரியான ப்ராக்டிஸ் டைட்டாக பண்ணிடுவோம். இல்லை, அவங்க நான் எதுவுமே சொல்ல வருது. வாக்கிங் தான் போகிறேன், ப்ராக்டிஸ் வரல. வாக்கிங் இல்லை இல்லை, வேறு டீமெல்லாம் கூட கூட்டிட்டு போயிட்டு இல்லை, வாக்கிங் தான். நைட்டாக சொன்னேன் வாக்கிங் தான் போகிறேன்னு. இப்போ பீச்சுக்கு போயிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஸ்டைல் ஆகிடுச்சுல, அந்த பேக்கெலாம் பார்த்து இந்த ஷூலாம் வரல, அதெல்லாம் போட்டுன்னு அவருக்கு அப்படியே ப்ராக்டிஸ் வந்துச்சு. ஏன்னா பேசிக்கலி ஃபுட்பால் பிளேயர் தான் மச்சான். வந்து நேரத்துக்கு தொடர்ந்து ஃபுட்பால் இருந்தால் ரெனால்டோ ஈக்குவல் அந்த ஈக்குவல் போயிருக்கலாம் மச்சான். லைட்டாக அது ஷோல்டர் வரைக்கும் போயிருக்கலாம் ரெனால்டோவுக்கு. அது மிஸ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இப்போ போயிட்டு மை லேடிஸ் பூங்கா அங்கே போய்ட்டு வாக்கிங் போயிட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஃபன்லாம் பண்ணி ஜாலியாக இருக்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு சோரா ஃப்ரான்ச்சைஸ் வ்ளாக்ஸ். யா, லெட்ஸ் கோ. 2 கிலோமீட்டர். ஆமாம், 2 கிலோமீட்டர். யா, நாங்கள் போயிட்டு அங்கே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி போகிறேன். வாக்கிங் ஒன்லி வாக்கிங் தான், வார்ம் அப் தான். யா, ஏன்னா நாங்கள் இதே ரூட்டில் எவ்வளோ காப்பு கற்கள்லாம் வாங்கி வந்துருக்கோம். என்ன மச்சான்? கண்டிப்பாக இப்போ அதெல்லாம் கறிக்கிறதுக்கோசம் போகிறோம். இப்போ கறிக்கிறதுக்கோசம் போகிறோம். அந்த கொழுப்பை வெளியே எடுக்க போகிறோம். ஆமாம், ஃபுல்லாக உடம்புல கிரீஸ் அவ்வளோ போயிட்டு இருக்குது. என்ன மச்சான் இவ்வளோ பைக்? ஃபுல்லாக சேல்ஸ் தான். சேல்ஸ்லாம் இல்லைங்க, இது சேல்ஸ்லாம் இல்லை. வாக்கிங் வந்துடுறாங்க. நாங்கள் தான் வந்து சோம்பேறி ஆகிறோம். உலகத்தில் எல்லாருமே வந்து நிறைய பேர் சுறுசுறுப்பாக காலையில் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், உடலை பயிற்சி செய்யுங்க. நொரட்டப்பா வீக்காக இருக்குது. ஆமாம், வீக்காக இருக்குது. அதனால அந்த நொரட்டப்பா இருக்கிற ஒன்று அந்த சாரெலாம் வலிக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக எங்கள்கிட்ட பாருங்கள், சேட்டு மாமாலாம் போகிறது என்ன வெயில் எங்களுக்குன்னா கணிப்பு கவாப்பு கற்கல் போட்டி தோஞ்சி கிஞ்சி எல்லாமே விட்டோம். எல்லாத்தையும் விட்டோம், ஒரேடியாக விட்டோம். அதனால் அது முடியல எங்களால். அதை குறைக்கத்தான் அந்த கணிப்பு கவாப்புலாம் அந்த போட்டி கற்கள்லாம் வலிக்கத்தான் நாங்கள் வந்துக்கிறோம். குடிக்கும் போது வெளியே தெரிஞ்சுங்க பாருங்கள், வெளியே தெரிஞ்சுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பயங்கரமான ஃபன்லாம் இருக்கும். நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். அந்த ஜூஸ்லாம் போடுவார், மூலிகை ஜூஸ் அருங்கம்புல் ஜூஸ்லாம் எங்கள் அண்ணன் தான் போடுவார். கொள்ளுலாம் இருக்குதுண்ணா, எல்லாமே ரெடி ஆகுது. நாங்கள் வாக்கிங் போயிட்டு வந்து எங்கள் அண்ணன் கிட்ட தான் குடிப்போம். என்ன டியூட்னா சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு 4 கிளாஸ் தரமாக. எத்தனை வாட்டி தான் இதை போடுவீங்க நான் கேட்குறேன். அது உங்களோட வாட்டில் இருக்குதா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தண்ணி வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ஒரு தண்ணிலாம் இருக்காது மாமா. இந்த ஃபர்ஸ்ட் நாள் வாக்கிங்க்கே பேக்லாம் பாருங்களேன் எவ்வளோ குவாலிட்டியாக. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரி டவல். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த சொட்டிங் வரல, அதுக்கு டவல். ஓகே, அப்புறம் வந்து கம்பெனி சவார்பேட்டில் தான் வாங்குது. நம்ம கம்பெனிக்கு கோசம் ஒரு கேன். நம்மள ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். யா நைஸ். அந்த மாதிரி வா புரியுதா உங்களுக்கு? ஆனால் எனக்கு தெரிஞ்சு தண்ணிலாம் இங்கே இருக்கு. ஒரு பேக் இங்கே வச்சுட்டு போகணும். யாரும் திரும்பி தான் போகிறாங்க. கேமரா இருக்கு இருக்கா? அதோ இங்கே தான் இருக்கு கேமரா. இங்கே பாருங்க.
அதெல்லாம் இல்லைங்க. இது இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் கேமரா. வாங்க. எல்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் இந்த பேக்கை வைக்கிறதுக்கு சேஃபாக வைக்கிறதுக்கு அடுத்து தெரியும். ஆமாம், அதான் உண்மை. நான் பேசல. இவர் கழிச்சு வரைக்கும் இந்த பேக்கை பார்த்து தான் சுற்றிருக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சிச்சு. முக்கியமாக இதில் காசு 80 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது 80 ரூபாய் இருந்தால் தான் 80 ரூபாய் இல்லையா? 80 ரூபாய் இருந்தால் தானே வெளியே காளான் சூப் குடிக்கும். ஆமாம், நாங்கள் மெயின் நாங்கள் வாக்கிங்லாம் வரல, நாங்கள் காளான் சூப்புக்கு தான் வந்துக்கிறோம். லைட்டாக சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் நல்லா இருக்கும், அவங்க காலையில் போங்க. காலையிலே போங்க. இல்லை இந்த மாதிரிலாம் இந்த ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு குறையும். காளான் சூப்பா, காலகத்திலே காளான் சூப்பா. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி போங்க, அப்போ தான் காளான் சூப் 20 ரூபா. நான் தனியாக போனீங்கன்னா 50 ரூபா. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி ஷூலாம் போட்டு போனால் 20 ருபீஸ். 20 ருபீஸ். பார்த்தீங்களா மச்சான், எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி வந்துடுறான். இப்போ அது தான் வந்துருக்கோம். ரொம்ப நாள் கஞ்சுன்னா சாப்பிட்ற விஷயத்தில் ஏன்னா இவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? அந்த மாதிரி தான் உடம்பை கம்மி பண்ணுறோம். ஏன்னா அதே மாதிரி நான் சொல்லி அவனை இப்போ வந்து எனக்கு வந்து பாடுற திறமை எழுதுவேன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் என் மச்சான் மாதிரி டான்ஸ் ஆடவே முடியாது. என் மாப்பிள்ளை ஒரே ஒரு ஸ்டெப் ஒன்று போடும். மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பண்ணி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா? இல்லை சில எங்கால அந்த மாரி போடுவாப்பில்ல. எல்லாருக்கும் டஃப் கொடுக்கும். என்ன இல்லை என் கை தைட்டினாங்க, அது ஒரு இதுவா? காலையிலே வசூல் போல. அது அவன் காட்டிலே வசூல. ஆமாம் ஆமாம், ஜிஎம்மா ஓட பொண்ணுமெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த பூங்கா வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு தூங்குறதுக்கோ ஒரு கள்ள காதல் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவோட அருமை உங்களுக்கு தெரியும். இது ஆமாம், ஒருத்தருக்கு ஒரு வீடு கிட்ட வந்து இது ஒருத்தருக்கு இருக்காது. ஆனால் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். கறி மீனை தொண்டு வீட்டில் தூங்குறோம். ஒரு என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூங்கா வந்து கள்ளக்காதலுக்கோ சரக்கஷ்டு தூங்குறதுக்கோ தான் யூஸ் பண்ணுறாங்க சில பேர். சோர். ஆமாம், அந்த சோர் துண்டு தான் வந்து இங்கே நம்ம இது போல் இருக்கவோ சில பேர் எங்கள் வீட்டில் எங்களுக்கு அமைஞ்சிக்குது இந்த மாதிரி பூங்கா எங்களுக்கு. அதுவும் இந்த பூங்காவுக்கு மெயின் வர காரணமாக அதில் லேடிஸ் பூங்கா இருக்கும். லேடிஸ் பூங்கா லேடிஸ் எல்லாமே இருக்க மாட்டாங்க. அதுதான். ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் வந்து 10,000 வாட்டி குடிச்சிருப்போம் பியர். ஏன்னா எங்களுக்கு அதனால தான் நாங்கள் இந்த ப்ராப்ளமே எங்களுக்கு. நீங்களும் வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணது நல்லது. கண்டிப்பாண்ணே. ரொம்ப கஷ்டம். இது கூடிய ஒரு 10,000 கூடிய ஒரு கிரில்லு மயனஸ் இது போல் அதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ருசியாக இருக்கும். மயனஸ்ன்றது வந்து லைஃப்பில் ரொம்ப மைனஸாக இருக்கும். ஆமாம், இல்லைன்னா அது வெள்ளையாக இருக்கும். வெயிட்டு போட்டோன்னா ரொம்ப தொல்லையாக இருக்கும். ஆஹா, பார்த்துக்குங்க. எங்கால் லிரிக்ஸ் ரைட்டராக ட்ரை பண்ணுறாங்க நம்ம கூட தானே. அதனால் திறமைகள்லாம் இருக்குது அவர்கிட்ட. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அடிக்கடிக்கு வந்து வெளியே என்ன பண்ணோன்னா இந்த கடையை பார்த்துக்குவோம். ஏற கட்டுறதில்ல இப்போ தான் எடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா அதை பார்க்க எங்களுக்கு என்ன இருக்குன்னா, சரி போகலாம் 5 ரவுண்டு சுற்றிட்டு வரலாம் சாப்பிட்றதுக்கு. இது 2வது ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் நாங்கள் அதை கடையை பார்த்துட்டு தான் போகிறோம். 3வது ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தான் இருக்குது மச்சான், எல்லாமே கான்சிப்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. மரண வெயிட்டிங்கா ஃப்ரெண்ட்ஸ். 4வது ரவுண்டு இப்போ கொஞ்சம் ஜனங்குது. 4வது ரவுண்டு ரொம்ப சவுண்டு எங்கே வயிற்றுலையா குடிச்சே ஆகலாம். அவ்வளோ வெறியில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி. என்னடா கத்திருக்கிறாங்க. சண்டேயாவது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே சண்டேயாவது ஃப்ரெண்ட்ஸ். சண்டே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். Five round completed. முடிச்சிடும், கண்டிப்பாக முடிச்சிடும். அவ்வளோதான். இப்போ போயிட்டு இவன் எதை முடிச்சிடன்றானா, கார்ன் சிப்ஸ் சூப் வந்து முடிச்சிடலான்றான். அதெல்லாம் குடிக்கூடாது மச்சான், அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இது. நான் வந்து கொள்ளு ஜூஸ் குடிக்க போகிறேன். கொள்ளு ரசம் பயங்கரமாக உடம்பு. அது கொஞ்சம் கொள்ளு ஜூஸை கொத்து கொள்ளடா, உடம்பு நல்லா பக்கவாக இருக்கும். பாரு இப்பயே வந்து தொந்தி பேர் நம்மளுக்கெல்லாம் முன்னாடிக்குது, கம்மியாகும். புரியுதா? ஏய்
தலைக்க விடுவே என்னங்க நம்மளால வந்து கத்திரிக்கிறானுங்க டென்ஷன் ஆகுது நம்மளே ஒரு இது வந்தேன் அவ்வளோதான் பஸ் பாட்டுக்கு வந்தாச்சு பாத்தியா லேட்டின் ஜூஸ் இருக்குது எல்லாத்தையும் தண்ணி கலப்பாங்க அவ்வளோதான் கலப்படலாம் கிடையாது எப்படி கேட்குறான் பாரு நம்ம பிஸ்னஸை ஒரு வெள்ளை பூசணி ஒன்று 2 வெள்ளை பூசணி கொடுத்துண்ணா புதினா ஆட் பண்ணுவா நல்லா இருக்குமா போடா உனக்கு கொஞ்சம் புதினா ஆட் பண்ணா எல்லாமே ஆட் பண்ணு இதாப்பா மச்சான் ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு உடே எவ்வளோ குச்சிருப்ப 10,000 அப்படி நினச்சிக்கோ காட்டாக்குதா காட்டு சேஸ்டா நாங்கள் இந்தமாரி வேறு வேறு கிளாஸ்லாம் சேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது குடிச்சு பார்க்கலாம் வா ஊருக்கா வாடா பாவி பழக்க தோசை வெள்ளை பூசணி வந்து மெயின் வந்து கொழுப்பை ரிலீஸ் பண்ணும் வெள்ளை பூசணி தான் வந்து பயங்கரமே நான் நினச்சேன் நான் கொள்ளு தான் சாப்பிடலாம் நினச்சா பார்த்தா வெள்ளை பூசணிங்கிறது வேறு லெவல் காலையில் டீ காப்பி குடிக்கிறதோட இதை குடிக்கலாம் இதை குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் மச்சா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஃபினிஷ்ட் யா இதே போல் வந்து நாங்கள் டெய்லியும் போவோம் டெய்லியும் எங்களால் வீடியோ எடுத்து போட முடியாது அதனால் இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு விஷயமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வீட்டுக்கு போட்டு கொடுக்குற கமெண்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்பத்துலேருந்து இந்த சிட்டிக்கு மட்டும் ஒரு போட்டா போல ஒரு 1000 போட்டுருப்பாவில் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்களேன் அந்த பேசும்போது அது என்னன்னு தெரில அந்த இவர் மாடுலேஷன் போல இவர் பேர் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நம்ம மிஸ்டர் மோட்டு இவர் பேர் பார்த்தீங்களா இல்லையா அவர் ஹேர் ஸ்டைலுக்கும் அதுக்கும் அப்படி தான் இருப்பாப்பில் மோட்டு மாதிரி தான் பக்காவா இதுக்கப்புறம் என் மச்சான் வந்து என் கூட சேர்ந்து வீடியோஸ்லாம் பண்ணுவாப்பில் இன்னும் நாங்கள் ஜிம் விளாக் இருக்குது என்ன மச்சான் இன்னும் ஃபன் அதிகமாக இருக்குது ஃபன் அதிகமாக இருக்குது ஜிம் விளாகில் பயங்கரமாக இருக்குது அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வேலையாக பார்க்க போகிறோம் ஓகே நம்ம சாப்பிடலாமா இத்துடன் விடைபெறுவது உங்கள் ஃப்ரான்சிஸ் மிஸ்டர் மோட்டு பா